சமூகம் தான் சாதி என்றால் வீசும் காற்றில் கூட விஷம் பரவட்டும். இது சொன்னது யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா அம்பேத்கருங்க. சரி ஓகேடா, இப்போ எதுக்குடா இதை சொல்கிறேன்னு கேட்குறீங்களா? கவினை வந்து வெட்டி கொலை பண்ணால சுஜித், அவனுக்கு சப்போர்ட் பண்ணி ஒரு கும்பலே வந்து பேசிகிட்டு இருக்குங்க. என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா அடங்காமர அத்துமீறி வெட்டுவாங்க. ஏன்டா உனக்குலாம் வந்துட்டு உங்கள் கேஸ்ட்லேயே வந்து பொண்ணு இருக்கலாம், அதை லவ் பண்ணி கல்யாணம் பண்ண மாட்டிங்களா? ஹையர் கேஸ்ட் பொண்ணுங்களை வந்து லவ் பண்ணுவீங்களா, கல்யாணம் பண்ணுவீங்களா? இவனெல்லாம் வந்துட்டு போட்டதில் தப்பே இல்லை, இந்தமாரி ஆளுக்கெல்லாம் இந்தமாரி தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ கமெண்ட்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்கானுங்க. அது இல்லாமல் இந்த கவின் வந்துட்டு அவங்க ஆஃபீஸ் மேட் கூட வந்து ஃபோட்டோஸ் எடுத்துருப்பார்ல, அதை வந்து ஒருத்தன் எடுத்து போடுறான். இவன் பேர் வந்து பெரிய ப்ளே பாயாக இருப்பான், நிறைய பொண்ணும் கூட வந்து ஃபோட்டோ எடுத்துருப்பான். ஏன்டா தற்கூரி, உனக்குலாம் வந்து நீலாம் வந்துட்டு ஆஃபீஸ் போயிருந்தா அங்கே வந்துட்டு தெரியுமா உனக்கு? நார்மலாக நம்மளே வந்துட்டு ஒரு ஆஃபீஸ் போனால் அங்கே வந்துட்டு எல்லாருக்கூடயும் பழகுவோம், அந்த இடத்துல எல்லாருமே இருப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் ஒரு செல்ஃபி எடுப்போம். அதை வந்து சுபாஷினி இருக்க செல்ஃபிக்கும் இவங்க இந்த ஃப்ரெண்ட்ஸாக இருக்க செல்ஃபிக்கும் கம்பேர் பண்ணி போட்டுருக்கானுங்க. இந்த படித்த நாயம் வந்துட்டு அப்படி தான் பேசிகிட்டு இருக்கான், படிக்காத நாயம் அப்படி தான் பேசிகிட்டு இருக்கான். ஏன்டா ஜாதின்னு பிடிச்சி தொங்குறீங்களே, நாளைக்கு வந்துட்டு சுஜித் வந்து ஜெயிலில் வந்துட்டு வரான், அவனுக்கு வந்துட்டு ஒரு பிஸ்னஸோ இல்லை வந்துட்டு உங்கள் வீட்டில் ஒரு பொண்ணை வந்து கொடுப்பீங்களாடா நாய்ங்களா? அவ்வளோ கமெண்ட்ஸ் வந்து பண்ணுறீங்களே, என் தலைவன் வந்துட்டு எங்கள் ஜாதிக்கு பெருமையை சேர்த்துருக்கான்ட்டுன்னு. அவன் வெளில வந்தால் இதை பண்ணுங்கடா பார்க்கலாம். ஒருத்தனும் பண்ண மாட்டிங்களே, நீங்களாம் பேசுகிறதுக்கு மட்டும்தான்டா லாய்க்கு. இன்றைக்கி சுபாஷினியே வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்துட்டு வாக்குமூலம் வந்து கொடுத்துருக்காங்க. இதுமாரி நாங்கள் 2 பேரும் வந்து லவ் பண்ணோம், இதுக்காக எங்கள் அப்பா அம்மா வந்துட்டு எதுக்கு பனிஷ் பண்ணுறீங்க அப்படின்னு வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. உங்களால் தாங்க வந்துட்டு உங்கள் தம்பி வந்துட்டு சுஜித்தை வந்து கொலை பண்ணார், உங்கள் அப்பா அம்மாவுக்காக தானே வந்துட்டு கவினை வந்து கொலை பண்ணார். அந்த இடத்துல வெட்டும் போது வந்து சொல்லிருக்காருல, எங்கள் அப்பா அம்மா வந்து சந்தோஷமாக இருப்பாங்கன்ட்டுன்னு. சரி ஓகே, இப்போ ஒரு உயிர் போயிடுச்சு, நீங்கள் வந்து உங்கள் அப்பா அம்மாவுக்காக வந்துட்டு நிற்கிறீங்க. இப்போ கவினோட அவங்க அப்பா அம்மாவுக்காக வந்து யாருங்க நிற்கிறா? கவினுக்காக அவங்க அப்பா இப்போவும் வந்துட்டு போராடிட்டு இருக்காரு. அவங்க 2 பேரை மட்டும் அரெஸ்ட் பண்ணால் போதாது, அவங்க அம்மாவே அரெஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு போராடிட்டு இருக்காரு. அவர் கேட்குறதும் கரெக்டு தாங்க. அவன் வந்துட்டு பண்ணது எல்லாமே வந்துட்டு அவங்க அப்பா அம்மா உடந்தையால் தான் வந்து பண்ணிருப்பான். அவங்க வந்துட்டு ஒழுங்காக வளர்த்துருந்தா அவன் இந்நேரத்துக்கு வந்து பண்ணிருக்க மாட்டான்னு கேட்குறாங்க. கரெக்டு தான். அவன் அப்போயே வந்து கத்தி எடுத்து ரீல்ஸ் பண்ணும்போது அவனை வந்துட்டு அவங்க அப்பா அம்மா போலீஸ் தானே, அப்போயும் வந்து தம்பி இதெல்லாம் தப்புப்பா அப்படின்னு சொல்லிட்டு தலையில் அடிச்சிருந்தா இன்றைக்கி அந்த நாய் வந்துட்டு கவினை வெட்டியிருக்குமா? கவினோட அவங்க அப்பா வந்துட்டு கேட்குறது கரெக்டு தானே. வெட்டினவனை மட்டும் வந்துட்டு ஜெயிலில் போடாதீங்க, அந்த குடும்பத்தையே ஜெயிலில் போடுங்கன்னு சொல்கிறது கரெக்டு தானே. அவன் ஒரு மாதம் ஜெயிலில் வந்துட்டு பெருமையாக இருப்பானா? அதுக்கப்புறம் 10-20 வருஷத்துக்கு வந்து அவன் கள்ளி தாண்டா தின்னுருப்பான். இதுக்கப்புறமும் வந்துட்டு ஜாதி உயிர் மயிருன்னு வந்து தெரியாதீங்கடா. கொஞ்சமாச்சும் வந்து ப்ராக்டிக்கலாக யோசிங்க. இந்த சோஷியல் மீடியாவில் மட்டும் வந்துட்டு நம்ம கையில் வந்துட்டு பட்டன் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ கமெண்ட்டும் வந்து பண்ணிகிட்ருக்காதீங்கடா. கொஞ்சமாச்சு சென்ஸ் இருந்தால் கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக யோசிச்சு ப்ராக்டிக்கலாக பேசுங்கடா. தற்கூறீங்களா?